அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கில் கேனன் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர் என்ற அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் காமெடி படத்தின் விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2021 வருஷம் வெளியான கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஆஃப்டர் லைஃப் படத்தின் தொடர்ச்சி தான் இந்த படம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். சுமார் 110 வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஆர்க்குக்குள்ளே அடைக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோஸ்ட். எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, இந்த உலகத்தில் மனிதர்களே வாழ முடியாத அளவு மொத்தமாக ஐஸ் கட்டியாக மாற்றும் அளவு சக்தி கொண்டது. பல வருடங்களாக சிறைப்பட்டு இருக்கும் இந்த பேய் ஆர்க்கை விட்டு வெளியே வர நியூயார்க் நகரத்தில் அட்டகாசம் செய்யும் பேய்களை பிடித்து அழிக்கும் பொறுப்பில் இருக்கும் கோஸ்ட்பஸ்டர்ஸ் டீமால் இந்த தீய சக்தியை அழிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் கோஸ்ட்பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1904 வருஷம் இந்த படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கிளப்பில் நுழையும் தீயணைப்பு வீரர்கள் அங்கே பலர் உறைஞ்சு போன நிலையில் இறந்து கிடப்பதை பார்க்குறாங்க. அங்கே உயிர் பிழைச்ச ஒரு பெண் மட்டும் கவச உடையோட கையில் ஏதோ ஒரு உருண்டையை வச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே கட்டாகிற படம் ஆஃப்டர் லைஃப் படத்தின் சம்மர்வில்லை சம்பவம் நடந்து முடிஞ்சு 3 வருஷத்துக்கு பிறகு கதை ஆரம்பிக்குது. ஃபோபே என்ற சின்ன பொண்ணை அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்க. ஃபோபேயோட குடும்பம் இப்போ நியூயார்க் நகரத்தில் குடியேறி இருக்காங்க. நியூயார்க் நகரத்தில் அட்டகாசம் செய்யும் பேய்களை பிடிக்கும் வேலையை இப்போ ஃபோபேயோட குடும்பம் தான் பார்த்துக்குது. கடைசியாக டெவில்ஸ் கிச்சனில் இருந்து தப்பிச்ச ஒரு பேயை பிடிக்கும்போது பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படுது. கோஸ்ட்பஸ்டர்ஸ் டீமை சுத்தமாக பிடிக்காத புது மேயர் ஃபோபேக்கு இன்னும் 18 வயசே ஆகலை, அவளை எப்படி நீங்கள் இந்த வேலையில் பயன்படுத்தலாம் என கோவப்பட அவரை சமாதானப்படுத்தும் விதத்தில் இதுக்கப்புறம் நடக்கிற ஆப்ரேஷன்ஸில் எதுலேயும் ஃபோபேவை சேர்க்காம வீட்டிலையே உட்கார வச்சிடுறாங்க. இன்னும் 3 வருஷம் காத்திருக்கணுமென்னு வருத்தத்தில் இருக்க ஃபோபேவுக்கு மெலடி என்ற டீனேஜ் பேய் பெண் ஒருத்தி அறிமுகமாகிறா. நல்ல நண்பர்களாகவும் ஆகுறாங்க. ஃபோபேயோட நண்பர்களான லக்கியும் பாட்காஸ்டும் இப்போ ரே என்பவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. ரே யாருன்னா, சபிக்கப்பட்ட பொருட்களை வாங்கி அதை ஆராய்ச்சி செய்பவர். படத்தோட ஆரம்பத்தில் பலர் உறைஞ்சு போய் இறந்து கிடந்தப்ப உயிரோடு இருந்த பெண் கையில் வச்சிருந்த உருண்டை இப்போ ரே கிட்ட வருது. ரே ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் இது ரொம்ப ஆபத்தானது என்று தெரிஞ்சு கோஸ்ட்பஸ்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே பல பேய்களை ஒன்றா அடைச்சி வச்சுருக்கோம் கண்டெய்ன்மெண்ட் யூனிட்டையே பெரிய அளவில் சேதப்படுத்துது இந்த உருண்டை. இதுக்கப்புறம் ரேவோட ஃப்ரெண்டு நடத்துகிற இன்னொரு லேபுக்கு இதை எடுத்துகிட்டு போய் சோதனை செய்யும்போது தான் தெரியுது இந்த ஆர்க்குக்குள்ளே ஏதோ ஒரு தீய சக்தியை அடைச்சி வச்சுருக்காங்கன்னோ, மேலும் இந்த ஆர்க்கை திறக்க முடியாதுன்னோ கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு ஆபத்தான ஆர்க்கை கொண்டு வந்து ரே கிட்ட கொடுத்த நதீம் என்பவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கிட்ட மேலும் விசாரித்ததில் அவனோட பாட்டி இந்த ஆர்க்கை பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க. அவங்க இறந்த பிறகு பணத்துக்காக ரே கிட்ட கொண்டு வந்து வித்துட்டான். மேலும் நதீம் கிட்ட தீய கட்டுப்படுத்தும் அற்புத சக்தி இருப்பதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பேய் பெண்ணான மெலடி ஃபோபேவை ஏமாற்றி அவள் மூலமாகவே ஆர்க்குக்குள்ளே இருக்க தீய சக்தியை வெளியே வர வைக்கிறா. வெளியே வந்த பேய் சும்மா இருக்குமா, மொத்த உலகத்தையுமே ஐசேஜாக மாற்ற முயற்சிக்கும் போது கோஸ்ட்பஸ்டர்ஸ் டீமால் இந்த தீய சக்தியை அழிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வெளிவந்த வழக்கமான கோஸ்ட்பஸ்டர்ஸ் படங்களோட கதை போல தான் இந்த படத்தோட கதையும். என்ன, இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக ஐஸை அள்ளி அடிக்கிற பேயை காட்டியிருக்காங்க. இந்த பேய் மற்ற பேய்களை கட்டுப்படுத்தும் என்பதும் அதை அழிக்க ஃபயர் ஸ்டார்டர் போல ஒருத்தரை கொண்டு வந்ததும், மேலும் பழைய கோஸ்ட்பஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அழிப்பதாக காட்டியது சில ஹாலிவுட் படங்களை ஞாபகப்படுத்தினாலும் ரசிக்கும்படியாக தான் இருந்தது. முக்கியமாக குழந்தைகள் இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே மற்றும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. விதவிதமான பேய்கள் வரும் கிராஃபிக்ஸ் காட்சிகளை நல்லா உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக பில்ஸ்பெரி விளம்பரத்தில் வர்ற பொம்மை போல இருக்க குட்டி குட்டி பேயும் சீட்டோஸ் திங்கிற பேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக ஃபோபே என்ற கேரக்டரில் நடித்த மெக்கன்னா கிரேஸோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அம்மாவோட பாய் ஃப்ரெண்டை தன் அப்பாவை ஏற்றுக்கிறதுல இவங்க காட்டுற தயக்கம், ஏமாத்திய ஃப்ரெண்டை மன்னிக்கும் சீன்ஸில் எல்லாம் இவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 100 வருஷங்களுக்கு முன்பு இருந்த ஒரு பேயை இப்போ கொண்டு வந்து அதை அழிக்க கூடவே பழைய ஆட்களையும் அழகாக சேர்த்து கிளைமேக்ஸ் சண்டை காட்சியை உருவாக்கியதில் டைரக்டரை பாராட்டியே ஆகணும். மொத்தத்தில் இந்த சம்மர் லீவில் உங்கள் குழந்தைகள் பார்ப்பதற்கு நீங்கள் உருவாக்குற லிஸ்ட்டில் இந்த படத்தை தாராளமாக சேர்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.